வணக்கம் தீபிகா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது புஷ்பத்தூர். இப்பகுதியில் திண்டுக்கல் உடுமலை சாலையில் தனியார் காகித தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இத்தொழிற்சாலைகளில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பலர் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காகித ஆலையில் இருந்து பெரிய தொட்டிகள் இறங்கி பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் திடீரென அவர்கள் பேச்சு மூச்சின்றி கிடப்பதாக அருகில் இருந்தவர்கள் கூறியதை அடுத்து அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பணியாளர்கள் உடனடியாக தொட்டிக்குள் இறங்கி மயக்கமடைந்த இருவரையும் மீட்டு உடுமலை அருகே உள்ள மடத்துக்குளம் என்ற பகுதியில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே இளைஞர்கள் இருவரும் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இளைஞர்கள் உடல்களை பரிசோதனை செய்து இந்த உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சாமிநாதபுரம் காவல்துறையினர் உயிரிழந்தவர்கள் யார், எப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நூர் அலாம் 32 வயதானவர் என்றும் அதேபோல் 35 வயது ராம் புரூஸ் மஞ்சூரி என்பதும் தெரிய வந்தது. மேலும் காகித கூழ் நிரப்பும் தொட்டிக்குள் இறங்கி அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது விஷவாயு தாக்கி உயிரிழந்ததாக காகித ஆலை உரிமையாளர்கள் கூறியுள்ளனர். சம்பவம் குறித்து தற்போது வழக்கு பதிவு செய்து சாமிநாதபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் இவர்கள் விஷவாயு தாக்கித்தான் உயிரிழந்தனரா அல்லது வேறு ஏதும் நடந்துள்ளதா என்பது குறித்து விசாரணையில் தெரிய வரும். தற்போது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு மருத்துவமனையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த உயிரிழந்த 2 இளைஞர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.